अखिलांड कोटि ब्रह्मांड नायकन स्वामी गुरुजी हरिदास गिरींगर और महानाल 37 வருஷம் தபம் பண்ணி உலகம் பூரா சென்று பஜனை பாடி அவர் பிறந்த ஊரான இந்த திருநாங்கூர் க்ஷேத்திரம் தட்சிண ஹாலாஸ்யம்னு சொல்லக்கூடிய இந்த பூலோக கிருஷ்ண வைகுண்டத்தில் ஸ்ரீயப்பதியான ருக்மிணி சமேத பாண்டுரங்க சுவாமியுடைய க்ஷேத்திரம். இந்த திருநாங்கூர் க்ஷேத்திரத்தோடைய விசேஷமே ஒரு நாள் ஒரு வித அலங்காரம். மூலவர் கண்ணன் ஸ்ரீராமநவமி அன்னைக்கு வந்து ஸ்ரீராமனாகவும், கோகுலாஷ்டமி காலங்களில் கிருஷ்ணனாகவும், புரட்டாசி 4 சனிக்கிழமைகளில் திருவேங்கடமுடையான் குலதெய்வம் ஏழுமலையானாகவும் காட்சி கொடுக்கிற பெருமாள். இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் சேவை பண்ண இந்த கைங்கரியம் ராஜ அலங்காரம். ராஜஸ்தான் முறைப்படி தலைப்பாக, காதுகள் அழகிய மீன்கள் மகர குண்டலம், மத்ஸ்யம் ருக்மன்னு சொல்லக்கூடிய 2 ரிஷிகளை மீன்களாக தாங்கின, நெற்றியில கஸ்தூரி திலகம், மார்பல விசேஷ ஐஸ்வர்ய ஆபரணம், இடுப்புல தசாவதார உத்தியானங்களோடு பாண்டுரங்க சுவாமி இன்று துவாரகை கண்ணனா ராஜ அலங்காரத்தை காட்சி கொடுக்கிறார். பக்கத்தில் அம்பாள் ருக்மிணி தாயார், மத்தியில் உற்சவமூர்த்தி. இந்த கோவிலை கட்டின மகான் தொட்டு ஆராதனை பண்ண மூல விக்கிரகம் பாண்டுரங்க சுவாமி. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் கிருஷ்ணனுக்காக ஒரு வைதீக க்ஷேத்திரம், ஒரு ஆச்சாரமான ஒரு க்ஷேத்திரம் இந்த திருநாங்கூர் க்ஷேத்திரம். உலகத்திலேயே நமது தமிழகத்தில் முதல் முறையாக ஃபைபர் கிளாஸ் பெயிண்டிங்கை அறிமுகப்படுத்தின க்ஷேத்திரம் இந்த திருநாங்கூர் க்ஷேத்திரம். வாங்கோ சேவிக்கலாம், பாண்டுரங்க திருநாங்கூர் வாங்கோ. ராதே கிருஷ்ணா.